ஹைகிளக்குட்டி காலைல எந்திரிச்சோனே இந்த ஆடு மாடு சாப்பிட்ற மாதிரி நம்மளும் ஒரு 4 இலைய பிச்சு வாயில போட்டு சவச்சிக்கிட்டே, மென்னுக்கிட்டே நம்ம நடந்துக்கிட்டே இருந்தோம். காலையில எந்திரிச்சோனே நான் ஒரு 1500 ஸ்டெப் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்துட்டேன் மாடிக்கு போயி. வந்த உடனேயே இதைத்தான் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். இது என்னது ரெடி பண்ணுறதுக்கு இருக்கு? 4 இலைய பிச்சு போட்டு வாயில போட்டா தன்னால தின்னுக்கிட்டு இருக்க போறோம். பட் பெனிஃபிட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இலை நேரம் கண்டிப்பா வராது. ஹேர் ஃபாலே ஆகாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. மெயினா டெய்லி புரியுதா? டெய்லி ஒரு 4 கொத்து வந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா, உங்க உடம்பு வந்து தன்ன பாட்டுல குறையும். சரி, அத தின்னு முடிச்சாச்சா? இப்போ காலையில சாப்பாட்டுக்கு எதையாவது செஞ்சாகணுமே. இதுக்கு என்னன்னா ஹை புரோட்டீன், ஹை ஃபைபர் இருக்கிறதுக்குன்றான கொண்டைக்கடலை ஏதாவது செய்ய போறோம். கொண்டைக்கடலைய நைட்டே ஊற வச்சுருங்க. இது கூடவே 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சமா மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் 2, 3 பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் ஊத்தி இது எல்லாத்தையும் போட்டு இவங்க கூட கொஞ்சம் தண்ணிய ஊத்தி நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சு வச்சத நான் ஒரு பாத்திரத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு என்னத்தையாவது ஒண்ணு செய்யணும். ஏதாவது ஒண்ணு செஞ்சா தான் நம்ம வந்து உடம்பு குறையுங்கிற நிலைமைக்கு ஆயிட்டோம். ஏன்னா உடம்பு குறையவே மாட்டேங்குது. ஆனா ஹெல்தியா சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் வேலைப்பாடு ஜாஸ்தி தான் இருந்தாலும் பரவாயில்ல. நம்ம சிக்கனு சிம்ரன் மாதிரி ஆகணும்னா கொஞ்சம் வேலை செஞ்சு தானே ஆகணும். ஸோ அதனால ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே கொஞ்சமா ஆயில தடவி வெங்காயம், தக்காளி எதுவுமே போடாம சும்மா குடுத்தேன். ஏன்னா எப்படி இருக்கு டேஸ்ட் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பரவாயில்ல, ஓரளவு நல்லா தான் வந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் என் புருஷன் தொண்டைக்குள்ள இதெல்லாம் இறங்குறதுக்கு வருத்தப்படும். ஸோ அதனால அவருக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணுமேன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேனாமினிக்கு இன்னைக்கு ஏதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு தான் வெங்காயம், தக்காளி எல்லாத்தையுமே நறுக்கி வச்சிருந்தேன். கொஞ்சமா டெக்கரேஷன் பண்ணி குடுத்தா தானே எல்லாருமே வாய்க்குள்ள இறங்குது. ஸோ, அதனால டெக்கரேஷன் பண்ணிருவோம்டா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம், தக்காளிய கொஞ்சமா நறுக்கி, அதுக்கு மேல மலைச்சாரல் மாரி தூவி விட்டு, பொரிக்கலாம் அப்படின்னு தான் பார்த்தேன். எண்ணெயில ஏதாவது தோசை சுட்டு எடுக்கலான்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா அதெல்லாம் வேலைப்பாடு நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா கலக்குடா சொல்லிட்டு கலக்கி எடுத்துட்டேன். பரவால்ல, டேஸ்ட்டு முதல்ல நல்லா இருந்துச்சு. முதல்ல வேகாத மாரியே இருந்துச்சு. என் வூட்டுக்காரர் எடுத்து சாப்பிட்டு பார்த்து சொன்னாரு, "என்னம்மா நீ எப்பவும் போல யூடியூப பார்த்து செஞ்சுட்டு ஃப்ளாப் ஆக்கிட்டியா?" அப்படின்னாரு. "எது ஃப்ளாப்பா? நானா? வாய்ப்பே இல்ல. இருங்க வாரேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி பார்த்தேன். பரவால்ல, நல்லா தான் வந்துச்சு. என்ன நம்ம செஞ்சது கொஞ்சம் நல்லா வருதே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது என் வீட்டுக்காரர் சொன்னாரு, "புதுசா நம்ம ஏன் இட்லியா ட்ரை பண்ணக்கூடாது? நீ இட்லி ஊத்தி வையேன்" அப்படின்னாரு. ஆரம்பத்திலேயே புருஷன் பேச்ச கேட்காம இருந்துட்டு திடீர்னு கேட்டா இப்படித்தான் ஆகும் அப்படிங்கிற மாரி, "சரிங்க உங்க பேச்ச நான் கேட்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு ஊத்தி வச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுச்சு புருஷன் பேச்ச கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் பொங்கி வெளியில வந்துருச்சு. ஏன்டா ஊத்துனோம்னு ஆயிப்போச்சு. அவரால 4 கரண்டி மாவு போனது தான் மிச்சம். வயித்தெரிச்சலோட எரிச்சப்பட்டு திட்டிக்கிட்டே இன்னைக்கு கடையில வேலை பார்த்துட்டு இருந்தேன். நான் பாட்டு ஊத்திருந்தா கூட ஒழுங்கா தோசைய ஊத்தி எடுத்துட்டு போய் ஒழுங்கா தீவனம் தின்னுட்டு எல்லாரும் கிளம்பியிருக்கலாம். அத விட்டுட்டு இட்லி ஊத்தி நாம ஏன் புதுசா ட்ரை பண்ணக்கூடாதுன்னு ஆரம்பிச்சாரு. இந்த புதுசா ட்ரை பண்ணும்போது நம்ம மட்டும் தான் ஆரம்பிக்கணுமே தவிர, நமக்கு வீட்டுக்காரரையும் சேர்த்து உட்கார வச்சோம்னு வைங்களேன், இந்த மாரி தான் ஏதாவது கேனத்தனமா ஏதாவது செஞ்சு விட்டு கிளம்பிருவாரு. இன்னைக்கு அப்படித்தான் நடந்துச்சு. இட்லி ஊத்தி வைக்கலான்னு பார்த்தா, இட்லி ஊத்தி வைக்கும்போதெல்லாம் பார்க்க அழகா தான் இருந்துச்சு. சரி நல்லா வரும் அப்படின்னு நினைச்சுட்டு பார்த்தா, இட்லிய ஃபோட்டோவே எடுக்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு கண்ட்ரகோலமா வந்துச்சு. சரி, இதுக்கு மேல அத வந்து வீடியோல காட்டுனா நீங்க எல்லாம் மானங்கெட்ட கேள்வி கேட்பீங்க, வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி தூர வச்சுட்டேன். சரி, தோசையாவது ஒழுங்கா வருதான்னு பார்த்தா, அவசரத்துல நான் தான் எடுப்பேன்னு தெரியும்ல. நான் வர்றதுக்குள்ளயே அதாவது ஒருத்தவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வெளிய போயிருந்தேன். அவங்கள போய் பார்த்துட்டு வர்றதுக்குள்ள இந்த மனுஷன் எடுத்துட்டாரு. இங்க பாருங்க, நான் எவ்வளோ அழகா எடுக்கிறேன். எடுக்கிறதுக்குள்ள எல்லாத்துலயும் அவசரம். இந்த ஆம்பளைங்களுக்கு ஏன் தான் இவ்வளோ அவசர புத்தி இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, அது போட்டும் இருக்கட்டும். தோசைய பார்த்தீங்கன்னா, சும்மா வேற லெவல்ல வந்துருச்சு. அப்பாடா! நம்ம ஜெயிச்சுட்டோம் மாறா! அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். ஏன்னா வாட்டி ட்ரை பண்றோம். எப்படி இருக்குன்னு தெரிய போறதில்ல. அது மட்டும் இல்லாம நம்ம வெயிட் லாஸ் குறைஞ்சே ஆகணும். டேஸ்ட்டாவும் இருக்கணும். எல்லாருக்கும் புடிச்ச மாரி இருக்கணும். மெயின் விஷயம் என்னன்னா, எனக்கு மட்டும் தனியா செய்றதுக்கு நான் வருத்தப்படுவேன். அதனால செஞ்சா எல்லாத்துக்கும் சேர்த்து செய்யுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுருவேன். நம்மளோட ஃபாலோ வந்து அப்படித்தான். நம்மளோட பாலிசி எல்லாமே. ஸோ, அதனால எல்லாத்துக்குமே சேர்ந்து செஞ்சுருவோம்னு செஞ்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு தோசைய எடுத்து தட்டுல போட்டு கொண்டு வந்துட்டேன். கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம், "இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைக்கிறியான்னாங்க." "இல்ல, இல்ல காலையில வச்ச சாம்பார் இருக்கு. அத வச்சுமே எல்லாருமே சாப்பிட்டுக்கங்க. எனக்கு இப்ப வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால, சரி ஓகேன்னு சொல்லிட்டாங்க. என் வீட்ல அந்த கரைச்சல்லாம் பண்ண மாட்டாங்க. எது இருக்கோ அத வச்சு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ருவாங்க. ஸோ, அதனால அத வச்சு குடுத்தாச்சு. திருப்தியா சாப்பிட்டாங்க. நான் வந்து 1 தோசை எடுத்துக்கிட்டேன். 2 தோசை எடுத்துக்கலாம். ஆனா, நான் வந்து இது மட்டும் தான் எடுத்தேன். 1 தோசை. அதுக்கு பதிலா ஒரு வெள்ளரிக்காய் வந்து கொஞ்சம் நெறையாவே எடுத்துக்கிட்டேன். வெள்ளரிக்காய் வந்து வயிறு ஃபுல்லாக்கும். அது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ, இதுதான் எங்க வீட்டோட பிரேக்ஃபாஸ்ட். உங்களோட பிரேக்ஃபாஸ்ட் என்னன்னு சொல்லுங்க. வீடியோ புடிச்சா லைக்கு, ஷேர் பண்ணுங்க. டாட்டா, பாய்மா.